வெல்கம் டு சேனல். இன்னைக்கு நம்ம இளநீரை வச்சு ஒரு சூப்பரான ஐஸ்கிரீம் தாங்க செய்ய போறோம். கிரீமியா டேஸ்டியா செய்யலாம் வாங்க. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க நோட்டிபிகேஷன் பெல் ஐகான் பிரஸ் பண்ணி அதில் ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. இதுக்கு ஒரு பவுல்ல ஒரு கப் அளவுக்கு விப்பிங் கிரீம் எடுத்துக்கோங்க. இதை இப்போ நம்ம பீட் பண்ணிக்கலாம். எனக்கு நார்மல் ஃப்ரெஷ் கிரீம் தாங்க கிடைச்சிருக்கு, விப்பிங் கிரீம் கிடைக்கல. உங்களுக்கு விப்பிங் கிரீம் கிடைச்சதுன்னா அதை யூஸ் பண்ணுங்க. ஐஸ்கிரீம் நல்லா கிரீமியா இருக்கும். இது கூடவே அரை கப் அளவுக்கு கண்டென்ஸ்ட் மில்க் ஊத்திக்கலாம். ஃப்ரெஷ் கிரீம் யூஸ் பண்றதுனால ரொம்ப நேரம் பீட் பண்ண வேண்டியது இல்லைங்க. இது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் போல ஐசிங் சுகர். ஐசிங் சுகர் ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேண்டாம்னா நீங்க சேர்த்திக்க வேண்டாம். இப்போ ஒரு மிக்ஸி ஜார்லயே ஒரு கையளவுக்கு தேங்காய் வழுக்க, அரை கப் அளவுக்கு இளநீர் சேர்த்துட்டு நல்லா ஸ்மூத்தா அரைச்சு எடுத்துக்கோங்க. அரைச்ச இந்த தேங்காய் வழுக்கைய இப்ப நம்ம கிரீம்ல ஊத்திக்கலாம். இது கூடவே அரை டீஸ்பூன் அளவுக்கு வெனிலா எசன்ஸ் சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கலாம். இதை இப்போ ஒரு பவுல்ல ஊத்திக்கலாம். இப்போ ஒரு 4 to 5 மணி நேரம் போலாப்ல ஃப்ரீசர்ல வச்சுக்கோங்க. 5 மணி நேரம் அப்புறமா இந்த அளவுக்கு கொஞ்சமா ஃப்ரீஸ் ஆயிருக்கும். இதை இப்போ ஒரு மிக்ஸி ஜார்ல சேர்த்துக்கலாம். நம்ம ஃப்ரெஷ் கிரீம் யூஸ் பண்றதுனால திரும்பியும் இந்த மாதிரி மிக்ஸி ஜார்ல ஒரு தடவை பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஐஸ்கிரீம் நல்லா கிரீமியா இருக்கும். இதுவே நீங்க விப்பிங் கிரீம் யூஸ் பண்ற மாதிரி இருந்தா இப்படி மறுபடியும் மிக்ஸில போட்டு பிளெண்ட் பண்ண வேண்டியதில்லை. டைரக்டா ஃபர்ஸ்ட் டைம்லயே ஃப்ரீஸ் பண்ணி நம்ம எடுத்து சாப்பிட்டுக்கலாம். இது ஒரு 8 மணி நேரம் இல்லைன்னா நைட் ஃபுல்லா ஃப்ரீசர்ல வச்சுக்கலாங்க. நான் ஓவர் நைட் வச்சு எடுத்திருக்கேன். ஐஸ்கிரீம் பாருங்க, நல்லா கிரீமியா கரெக்டான டெக்ஸ்டர்ல இருக்கு, நல்லா டேஸ்டா இருக்குங்க. இந்த சம்மருக்கு கண்டிப்பா இந்த மாதிரி செஞ்சு பாருங்க, எல்லாரும் விரும்பி சாப்பிடுவாங்க. நன்றி.